விட்டது ஐயா. போடுவாயே நீதி தவறாதே. இந்த மனுடைய ஆட்சியை பார்த்து கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று உரைக்கின்றாயே யாரு? ஏய் நீதி கேக்குறா நீதி நீயாவது உங்க அம்மா ஏய் புறவை ஏய் என்ன கேஸ்னே ஐயா கொலை எங்க பார்த்த போல தெரிகிறது? மாபெரும் கொலை. ஐயோ அம்மா வெக்க போற கேஸ். இந்த பொண்ணு என்ன எங்க கேட்டாமா? காரணம் மகாத்மா டேய் எங்க போவாத பயமா இருக்கு எனக்கு. நடந்தது என்ன? கொலை ஐயா. கொலை. மாபெரும் கொலை. நமது நாட்டு கொலையா? கொலை என்றாலே கொலை என்று எடுக்கிறது. நடுங்க டேய் நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சதே நீ தானடா பாவி. அமைதி. மன்னா என்னடா நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள். யாராக இருக்கும்? கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். சபாஷ். என்ன என்ன மாலை ஒரு சான்ஸ் கேட்டல குட்ட இந்த ஏய் இந்த பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவன் யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும் அண்ணா. அப்படி இந்த பெண்ணை கொலை செய்தவனை கண்டுபிடித்து விட்டால் சன்மானம் வழங்கப்படுதா? உண்மையாக சத்தியமாக உறுதியாக கணம் கோட்டான் அவர்களே. ஏய் கோட்டான் அவர்களே இதற்கு சரியான சீதபேதியா? ஏய் நீதிபதி நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். யாரா? யார்? 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 யாரடா? யார்? யார்? நம்மள கொலை பண்ணிடுவாங்க. இந்த ஏழை பெண்ணை கொலை செய்திருக்கிறார். யாரா? எனக்கு தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவின் பழம் போல இருக்கும். ஓ கொலை செய்த யார் சொல்ல தெரியுமா உனக்கு? இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்த மண் யாரா? ஏய் பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன், பயப்படாம சொல்லு. கம்பெனில நீ இருக்கிறதுனால தானே பயமாகுது. சொல்லு யாரா? சொல் பார்க்கலாம். ஐயோ அம்மா குத்துறாங்க, அம்மா குத்துறான். பயப்படாம சொல்லு. கடவுளே எவனோ கொலை பண்ணான், எவ்வளோ செத்தா, நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். கொலை செய்தது யார்? கொலை செய்தது யார்? கொலை செய்தவன் தான் செய்தவன். ஆமாம், இந்த கொலையை செய்தவன் யாரப்பா? ஐயா யாரப்பா? இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான். எந்த நாட்டிலா? இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான். எந்த நீதிமன்றத்திலா? யார் அந்த சதிகாரன்? என்னை கற்பழித்து கொலை செய்த அந்த கொட்டியவன் யார் தெரியுமா? உன் நாட்டு அமைச்சர் கருணாகரன். மாட்டிக்கிறான். என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறான். அண்ணா இந்த கொலையை நான் செய்யவில்லை என்று நம்புங்கள். அரண்மனைக்கு அனுமதி இல்லாம வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து கொலைகாரன் குற்றவாளி என்று உரைக்கின்றாயே, இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நாட்டிலே ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து கொலைகாரன் என்று உரைக்கலாமா? அவர் யார்? எப்பேற்பட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட உத்தமரை பார்த்து கொலைகாரன் என்று உரைக்கலாமா? கொலைகாரன் என்ற உரத்தை எனக்கு என்னவோ அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. ஏன் இவர் அமைச்சர் மட்டும் சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் இந்த கொலை செய்தது அமைச்சராக தான் கொலை செய்யவில்லை. என்ன நம்புங்கள், இந்த பெண் யாருன்னே எனக்கு தெரியாது. கொலைகாரன் நான் அல்ல, மேலே பூமாதேவி, கீழே ஆகாயவாணி சாட்சியாக. மாத்தி மாத்தி சொல்லிட்டானே, கையில ஒதுக்குறான். மாத்தி மாத்தி சொல்லிட்டேன். அவளை வாயால கழிச்சிட்டு மாட்டிக்கிற மாதிரி பூமாதேவி கால கழிப்புக்கிறா. அப்பா எனக்கும் இந்த அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அதை செவிடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாய வாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவர் தான் செய்திருக்க வேண்டும். வெளிநாடு சென்று பட்டப்படி முடித்து விட்ட தாயகம் வந்திருக்கிறாய். உன் தாய் தந்தையை பார்ப்பதற்காக. பெரியவர்கள் நாங்கள் பேசும் பொழுது
சின்ன பொண்ணு பேசக்கூடாது, அமைதியா இருக்க வேண்டும். தலை இருக்க வால் ஆடக்கூடாது, ஜாக்கிரதை. கொலைகாரன் யார் என்று எங்களுக்கு தெரியும், நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். உனக்கு என்னத வேலை? வச்சு வாய முடி. சும்மா தொட கத்தி காட்டுற. தளபதியார்களே, நீதிமன்றத்தில் பெரியவர் சிறுவன் என்று வித்தியாசம் இருக்காது. யார் வேணாலும் நீதி எடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் ஒரு புறமாக இருக்க வேண்டும். அப்பா மகளே, சரியான முறைகள் விசாரித்து அவனுக்கு தகுந்த தண்டனை நீங்கள் வழங்க வேண்டும். இந்த பெண்ணை யார் கொலை செய்தார்களோ அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். யார கூசட்டிய கண்டால் பார்ப்பது போய், உண்மை. காதால் கேட்பது போய், உண்மை உண்மை. ஈர விசாரிப்பதே உண்மை. இதுதான் உண்மை. ஆமா. அப்படி கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா, இந்த கொலை நடந்த இடம் எங்கே? இந்த கொலை நடந்த இடம் எங்கே? பணத்துக்காக போய் சொல்றியா? சொல்லு, நான் தரேன். ஓடிடு. ஐயா, எது? இந்த கொலை நடந்த இடம் எங்கே? பொற்றாமரை குளம். பொற்றாமரை குளம். பொற்றாமரை ஏய், கொலை நடந்த விட அந்த பொறுத்தாம கொள்ளும். நம்ம ஆரம்பத்துல உடற்பயிற்சி எடுத்து வந்தோமே, கொண்டாடு. பொற்றாமலை கொலை. ஏய், தர மாட்டாயவோ? ஏய், நம் நாட்டிற்கு தண்ணீர் கொஞ்சம் அதிகம். பொறுத்தாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். மன்னா, என்னடா? இது மறுக்கப்படாத உண்மை. உண்மைதான். இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மை. அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் இதுக்கு யாரா சாட்சி? சாட்சி. இதற்கு யார் சாட்சி? சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சியா? யார் இந்த சாட்சி? கொலைக்கு சாட்சியா? ஆமா. ஐயா, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் மனசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லான மனிதர்களாலே. அதிசயம் செய்பவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போல் மனிதர்களாலே. இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே, உண்மைதான். இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? யார் சாட்சி? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி. ஐயா, அந்த கடவுள் தான் சாட்சி. ஏய், உர்றா வாயே. என்ன சொன்னாவ? விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கக்கூடிய கடவுள் சாட்சி என்று சொல்கிறான். ஏய், அந்த கல்லாக இருக்க கடவுள் வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். ஒரு ஏழை அவன் சொல்றான், அதை நீ கேட்டுங்கிற. கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் எப்படிங்க சாட்சி சொல்ல வருவான்? எப்படி வருவா? ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வந்தா வந்தால் ஊர்ல எத்தனை நாட்டாமக்காரர் மாட்டுவாங்க தெரியுமா? ஆமாடா. டேய், கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது, உன் கண்ணால் பார்த்த சாட்சி சாட்சி. வேண்டும். கொலை நடந்த இடம் பொற்றாமரை குளம். அட பாவிகளா, விடியறதுக்குள் அந்த பரவேட்டம்மனால் கண்டிப்பாக அழிவு உங்களுக்கு ஏற்படும்டா. இது உண்மை, இது சத்தியம். ஏய், பேசுவதை நிறுத்தி. அதே. கொலை நடந்த இடம் பொற்றாமரை குளம். அதே வேலை தனியும் வரணும், உஷாரா பேசு. ஏய், கொலை நடந்த இடம் பொற்றாமரை குளம். ஆமா ஐயா, இறந்து பிணமாக கிடப்பது யார்? ஐயா,
இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? யார்? யார்? இதோ பிணமாக கிடப்பது யார்? யார் தெரியுமா? இது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, சுகத்தி என்ன? சுகத்தி ஏய், சூத்திடா. என் தங்கச்சி ஐயா. உனது பெயர் சுந்தர் ஐயா. சுண்டுலா. டேய், சுந்தர்ரா. கருப்பு சுண்டுலா, வெள்ளை சுண்டுலா. டேய், சுந்தர். தீர விசாரிக்கல் பண்ணா. ஆமா, அவள் அவளுக்கு தங்கை, ஆமா ஐயா. அவளுக்கு நீ அண்ணன். அண்ணையா. இந்த தங்கைக்காக ஆ? இந்த அண்ணனுக்கு ஒரு சாட்சி சட்டத்திற்கு ஏற்கவே ஏற்காது, செல்லவே செல்லாது. என்னது? இந்த தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? செல்லாது. இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? வேண்டாண்டா. என்ற கண்ணு, படுபாவி வேண்டாண்டா. அழகுற கண்ணு, ஐயோ, வட கண்ணு. உன்னை பார்க்கும் போதே பயமா இருக்குது. இந்த 18 பட்டிக்க நாட்டாமாடானா சதிகாரங்களே. என்ற வாயிலுக்கு வராதுடா. சிகரெட்டு வரும்போது போடுங்க. வடக்கன் என்ற சொம்பை அவனை தூக்கி முட்டாங்கடா. என் தங்கச்சி. அழகல ராஜா, ஒன்றரை கண்ணுல தண்ணி வரத்த பார்த்தா என்ற கண்ணுல அப்படி ரத்தமே வடிய ஐயா. அழாதடா மணி பரிசு வாயா. என்ற கண்ணு, என்ற கண்ணு நடந்தது பொலியா, கொலை நடந்துச்சையா. தென்னை பொலியா, பணம் பொலியாடா ராஜா. அழகடா, உனக்கு சரியான நீதி நான் கொடுக்குறேன்டா. நடக்க நீச்சுன்னு ஒதுக்கிற மாதிரியே ஒதுக்கிறியே. இறந்து கிடக்குது யாரா செல்லம்? இதோ இருந்து பிளமாக எடுப்பது என் தங்கச்சி ஐயா. ஒன்றரை தங்கச்சி அப்பா, ஒன்றரை தங்கச்சிக்கு நின்னப்பா வேணும். அண்ணனா உன்னையா. அண்ணனா கண்ணு, ஆமா ஐயா. அழாதடா செல்லம். ஐயா. என் நடா கண்ணு, கருப்பு தோட்டத்துல குள்ள நெறி கத்துற மாதிரியே கத்துற. இறந்து கிடக்குது யாரா செல்லம்? இதோ இருந்து பிணமாக எடுப்பது என் தங்கச்சி ஐயா. ஒன்றரை தங்கச்சி அப்பா, ஒன்றரை தங்கச்சிக்கு நின்னப்பா வேணும். அழாதடா கண்ணு, இறந்து கிடக்குது யாரா செல்லம்? என் தங்கச்சி ஐயா. ஒன்றரை தங்கச்சி அப்பா, ஒன்றரை தங்கச்சிக்கு நீ அவன் ஒரு மென்டல் தான். உன்னை நான் மென்டல் ஆக்காத விட மாட்டேன்டா கண்ணு. அழகரா கண்ணு, இறந்து கிடக்குது யாரா செல்லும்? என் தங்கச்சி ஐயா. ஒன்றரை தங்கச்சி அப்பா, ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னப்பா வேணும்? அண்ணனப்பா, ஐயா. இறந்து கிடக்குது யாரா செல்லும்? என் தங்கச்சி ஐயா. ஒன்றரை தங்கச்சி அப்பா, ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னப்பா வேணும்? அண்ணனா உன்னையா. அண்ணனா கண்ணு, ஐயா. அழகுடா செல்லம். இறந்து கிடக்குது யாரா செல்லும்? என் தங்கச்சி ஐயா. ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னப்பா? எனக்கு பைத்தியமே பிடிச்ச போல இருக்கு. நான் அண்ணனா கிடையாது, இப்ப என் தங்கச்சி கிடையாது. எனக்கு நீதியே வேண்டாம். ஏய், மென்டல் பண்ணா, ஏய், யாரா வெட்டுற? அவதரா வெட்டுற? அவன் ஒரு மென்டல் பண்ணா. வடைக்க. ஏய், வடைக்க. அவள் அவளுக்கு தங்கை, அவளுக்கு நீ அண்ணன். அதனால் சாட்சியில்லா வழக்கு, சாரீரம் இல்லாத சங்கீதம், ஏட்டு சுரக்காய் கூட்டு குதவாது பிணத்தை எடுத்துறானே. ஐயா. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூட சாட்சி செல்லாதா? செல்லாதே, சொந்தக்கார சாட்சி சொன்னா செல்லாதடா. உர்ரா சண்முகம் வந்து சாட்சி பார்த்தா. செல்லாதா? ஐயா. சரியான நீதி வழங்குங்கள் என்று இறந்த என் தங்கையின் பிணத்தை இந்த நீதிமன்றத்தை தூக்கி வந்தேன். நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என்னை உதாசனப்படுத்திட்டீங்க ஐயா. ஐயா, இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மன்னனெல்லாம் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமி ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனை சேர்க்கன்று கொண்டாட மனித சோழன். அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்தறிந்தார சிவி சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரையை பரிசாக கொடுத்தாரே பாரி வல்லல். அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் இந்நாட்டு அமைச்சர் கொட்டியவன் என்று பலமுறை கூறியா? உர்ரா வாயே. என்னை உதாசனப்படுத்திட்டீங்க. என் ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை எப்படி எல்லாம் வளர்த்து தெரியுமா? செல்லமா வளர்த்தையா, என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தையா. உலக அனுபவமே தெரியாதவளையா அந்த பச்சை மண்ணை அழித்து விட்டான் படுபாவி. என் தங்கையை பிரிந்து எப்படி நான் மன வேதனை இருக்கின்றேனே.
என் வயிறு சாபத்தை தள்ளியா என் வயிறு சாபத்தை தள்ளியா இந்த நாட்டை இழந்து நாட்டு மக்கள் இழந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை இழந்து கட்டிய விளைவிலிருந்து என்னது நடு வீதிக்கு அனாதையாக வருவாய் இதுவே இந்த ஏழை தந்த சாபம் இதுவே இந்த ஏழை என்ன சொன்னாவ சவுட்டு மன்னனா என்ன சொன்னாவ மன்னனா மாறி என்னடா பாவம் பண்ணோம் பொரி விற்கிறவன் சம்சா விற்கிறவன் பாப்கார்ன் விற்கிறவன் டீ விற்கிறவன் இவங்கெல்லாம் கம்பெனில சேர்த்துட்டு நாங்க படுற பாடு என்னடா சொன்னாவ ஆமா என்ன சொன்னாவ நீ என்ன விக்கிற நான் கொடுத்த சொத்துக்கு கூத்தாடிக்கிறேன் ஏய் என்ன சொன்னாவ மன்னா அமைச்சரே ஒரு ஏழை கொடுக்க சாபம் உனக்கு என்ன பலிக்க போகுது எனக்கா வலிக்கும் உனக்கு கவலை வேண்டாம் உண்மைதான் அமைதியாக புறப்படுங்க உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? கவலையே கிடையாது புறப்படு. அவை களையட்டும் வேணாம் ஏய், என்னடா வேணாம்? சொல்றத கேளு நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேக்குறேன் வேணாம் என்னடா வேணாம் இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும் வேணாம் அடே கருணாகா அடே கருணாகா ஆமாண்டா இவனுக்கு என்ன மரியாதை கிடைக்குது ஏய் அனைவரும் சென்று விட்டார்கள் உனக்கு என்ன வேலைங்க டேய், மூட்டா வாயே ஒரு மூட்டா ஒரு பைய ஆமா நான் தெரியுமா நான் ஏய் வாய முடி நாட்டு அமைச்சர் நான் ஏய் வாய மூடுற போண்டா ஏய் இனிப்பு போண்டாவா இல்ல காரம் போண்டாவா உனக்கு எந்த போண்டா பிடிக்குமோ அந்த போண்டா டேய் அடே கருணாகா ஏமைக்குடியில் பிறந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததும் இல்லாமல் நீதிமன்றத்தில் நான் கொலை செய்யவில்லை என்று பொய் வார்த்தை விரைப்பாய் நிச்சயமாக இந்த கொலையை நீதான் ஏய், ஏய், உனக்கு தெரியும் உனக்கு இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா சுவிட் போண்டா ஏய், இவனை கண்களால் பார்க்கவில்லை இவன் செய்த தவறை மூடி மறைப்பதற்காக ஒரு வார்த்தை கூறினானே என்ன? அதை செவிகுடுத்து கேட்டாயா என்ன வார்த்தை அது டேய் மேலே இருப்பது பூமாதேவியா கீழே இருப்பது ஆகாத ராணியா இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாய் நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும் பாடுகோல் தான் ஒலிட்டு தருவான் ஏய் என்ன சொன்னா அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான் யாரு? காயில 1.25 பங்கு கேக்குறான் யாரு? லேட்டா வாஜாருன்னு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு வர்றான் யார் அப்பேற்பட்ட பொறும்போக்கு யாரு இது உங்க அப்பா நின்னு வந்துட்டு போனானே அப்படியே வாய் மேலே போட்டு ஆடுவா பாரு சித்திர பூவிழி வாசல் டேய் இங்க பாருடா இவன் யாருடா இவன் இந்நாட்டு அமைச்சர் ஏய் சி வாய முடி இந்நாட்டு அமைச்சரா ஆமா இவனுடைய தந்தை எதற்காக இவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உன் ஆமாண்டா. தந்தை அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார் இங்க பாருடா கண்ணினை இப்படி கண்ணை காக்கின்றதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார் ஆனா துணிக்கிறான் இந்த பொறம்போக்கு புறம்போக்கு இந்த லக்காடி பையன் ஊமை இந்த வாங்கி சொன்ன பையன் ஏய் ஏய் இறக்குடா கையை கீழே. இறக்குடா. நம்ம தூக்குறோம் அப்பதான் மேலே. அவமானம் வெட்கம் டேய் இறக்குடா. ஐயோ அவமானம் ஓ மை காட் இங்க பாருடா பார்க்கும் பெண்களை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் கொள்ளை அடிப்பதும் இவனது குல தொழிலாக வைத்திருக்கின்றான் கொள்ளையடிப்பதும் கொலை செய்வதை உன் கண்களால் பார்த்திருக்கிறாயா அதற்கு ஏதாவது சாட்சி இருக்கிறதா சொல்ல ஸ்வீட் போட்டா அதுக்கு தகுதியான இருந்தாண்டா இந்த பொறம்போக்கு பையன் தான் ஆளை பார்த்து எடை போடாதே ஏய் ஆளை பார்க்காதே வேற எதை பார்க்கணும் எங்க ஏய் புத்திசாலித்தனம். அறந்துடுவேன். டேய் இவன் யாருடா இவன் யாரு இவன் யாரு இந்த பொறம்போக்கு பையன் எப்பேற்பட்டவன்டா டேய் வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு பிழைத்து வந்த ஒரு வேலைக்காரன் நான். அட யார் அவன் கேட்கிறாள் அவன் கூட போய் சண்டை போறானா நான் தான் பார்க்கலாம் அனுபவத்தோட பேசுகிறேன் பெரிய அத்தை ஏய், ஏத்தமா இருக்கிறான். மரியாதை தேவை ஜாக்கிரதை டேய் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோ ஏய் இங்க வாங்க டேக் ரெஸ்பெக்ட் ஏய் சிக்கு வாங்க யுவர் ரெஸ்பெக்ட் என்னடா என்ன you take respect you respect ஏய் நான் கை கொடுறா அந்த காட் இப்படி போறா ஒழுங்கா போறா ஏய் ஏய் வாயும் பணத்துக்கு எப்படிலாம் நடிக்க வேண்டியது பாருண்ணா டேய் அதாவது இங்க பாருடா ஏய் நல்லா கவனி
உன்னையும் தாண்டா மங்குஸ் பண்ண. அதாவது நான் காலாளோட வேலையை பாத்தியா பாத்தியா இல்ல என்ன பார்த்தா சிவப்பு கலர் சட்டி நான் கட்ட பார்த்துக்கணும் ஓட்டாக்கு போறா மூத்த பரவாயில்ல. தனியா சகலை யார் அவனா? பட்டாசு பாலு டேய், இங்க பாருடா, நான் காலாளோட வேலையை ஏய் பூமக்ஸ் ஜக்கிடா டேய் நான் காலாளோட வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாயுடா. நல்லா தானடா மெத்த மேல வச்சு வாங்கினா நல்லா உருவானா இன்னும் கும்பத்தை கழிச்சு அங்க போய் கும்பத்தை கழிச்சு அது மட்டுமா? ஒரு பொம்பளை ஏய், என்னடா? ஏய், பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளைடா. என்ன பண்ண போற? என்னடா பண்ணுவ? ஏய், லட்சத்துல ஆம்பளை தாண்டா இவா நல்லா சொல்றா ஏய் யார போகா வேணா பாப்பா சொல்றாளே எங்களாண்ட வச்சுக்காத உத வாங்குற பசங்க நாங்க ஏய் என்னடா ஆட்டம் பேரு ஆட்டமாக்குது? ஏய், சீ வாய மூடு. சும்மா சவுண்ட் கொடுத்துக்கறேன். ஆள் அது மாதிரி வைக்காத கட்டி ஓட்டுறோம் டேய், அதாவது நாங்கள் தரக்கூடிய ஊதியத்தை வைத்து பிழைக்கக்கூடிய ஒரு சாதாரண அமைச்சர் இவன். அமைச்சராக இருந்தாலும் ஆ, பகையவர்கள் வந்த பிறகு ஆ. யார் பாதுகாப்பது இந்த நாட்டை யார் இவன்? ஆ, பகைவர்கள் வரும்பொழுது உண்மை முன்னாடி போய் சண்டை போட்டான். ஆமா யார் இந்த புறம்போக்கு பையன்? போதுவரே. காய் மூஞ்ச நாயே டேய், வேலைக்கார நாயை இங்க வாங்க. இங்க வாடா இங்க. ஆமா, 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அது எங்க வைக்கிறோம்? நெத்தியில திலகமாக வைக்கின்றோம் அதே 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அது எங்க விடுறோம்? சைலாஸ் வாயல் படிக்க வெளியே விடுறோம் அப்படி செருப்புக்கு சமமானவன் இவன். ஓமை இருக்கா சிறப்பில் சிறப்பறியாதவள் ஒரு சிறப்பு ராமாயணத்திலே 14 வருடங்கள் ஒரு நாட்டையே ஆண்டிருக்கிறது. ஒரு சின்ன பொண்ணு பாப்பா உனக்கு தெரியாது. வெளிநாடு போனோமா, புக்கு எடுத்து பச்சோமா, லீவுக்கு வந்தோமா, எதிர்விட்டு பையன் கூட டிவி பார்த்தோமா. ஏய், வாய முறை டால்டா. டால்டா டேய், இவன் யாருடா இவன்? இவன் யாரு? அமைச்சர் அமைச்சரா? ஐயோ, அவன் மூஞ்சவ கண்ணி பாரா. இவன் யாரு இவன்? இவன் எப்படி வெட்டுவன்? இவனோ ஒரு எச்சுகளை எச்சுகள்டா. அடைய துண்ணுட்டு போறேன் ஓடி போடுறப்பா எச்சல துண்ணுட்டு போற இவனோ ஒரு எச்சிலை. ஆனா உன்னுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். இந்த நாட்டு மக்கள் கேக்குறாங்களோ இல்லையோ அந்த எச்சல காதல கேக்குற மாதிரி சொல்லு. அதாவது வாழையடி வாழையாக எங்களுடைய அரசாங்கத்துல நீ வேலை செஞ்சுக்கிட்டு வர. சும்மா அடிக்கிறியா மாமா பெருமை கேள்றா. வாழையடி வாழையாக இந்த அரசாங்கத்துல வேலை செய்யற உண்மைதாமா. வாயா வண்ட எங்க தாத்தா வேலை செய்தார், உங்க அம்மா வண்ட எங்க அப்பா வேலை செய்தார். 24 மணி நேரமும் உன்னாண்ட நான் வேலை செஞ்சுக்கிறேன் 12 மணி நேரம். உன் பொண்ணாண்ட என் பையன் வேலை செய்வான். உன் பேச்சியாண்ட என் பேரும் வேலை செய்வான். உன் கொள்ளு பேச்சியாண்ட என் கொள்ளு பேர வேலை செய்வான். ஆமா, எந்த வேலை இங்க யாருக்கும் தெரியாது விளக்கமா விளக்கிட்டு இருக்கு. அரசாங்க வேலை. வாழையடி வாழையாக இந்த அரசாங்கத்திலே வேலை செய்து வருகிறோம். அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல. ஏய், இவன் யாரு? அவன் மிஸ்டர் எச்சயலை. என்னடா மரியாதை கிடைக்குது? வெறும் எச்சயலை. ஆனா நீ டேய், ஆனா நீ நான் ஒரு நாய் நக்கடைகளை. நாய் நக்கினாலே நாய் நக்கினாலே யாரே பார்த்து
ஜாக்கிரதை எச்ச இலைன்னு கேட்கிறேன் தன்னந்தனிமையில் இருக்கிறாய் நான் நக்கன இலைன்னு கேட்கிறேன் நான் நினைத்தால் இதை இழச்சேன் எங்க ஐயா ஒரு பொட்ட ரவுடி நம்ம பொட்டரை விட்டுதான் அப்படி நாம கஜிகாலங்க டேய், அட எச்சைகளே, அட நாகக்கலைகளே, இப்பொழுது உங்கள் இருவருக்கும் ஒன்று கூறுகின்றேன், அதை செவிடுத்து கேட்க வேண்டும். என்ன கூற போகிறாய் டேய், தர்மத்தின் வாழ்வதென்று சூது கவ்வும். சூத்து கையுமா தர்மத்தில் வாழ்வுதலே என்ன கையுமா சிரிக்கிறீங்களா சொல்லண்டா காது கழுவி செவிட்டு முண்டமே. ஒன்று வந்தா குழந்தைங்க சூத்து சூத்து கை ஏய், டேய், தர்மத்தின் வாழ்வதன்று சூது கவ்வும். சூத்து கையுமா மீண்டும் தர்மமே வேண்டும். இன்று தப்பித்து விடலாம் என்றால் ஒரு நாள் நிச்சயமாக என்னிடத்தில் அகப்படுவாய். அப்பொழுது உங்கள் இருவருக்கும் தக்கது தண்டனை. கை நீட்டி பேசுறடாவா டேய்,